சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையாய் நமக்குள்ளாக தங்கியிருக்கிறார். அவர் உலகத்தில் இருக்கிறவனும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். தொடர்ந்து அவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமும் பயங்கரமும் மகத்துவம் நிறைந்த அற்புதங்களாய் அதிசயங்களாய் பெரிய காரியங்களாய் இருக்கும். ஆகவே தொடர்ந்து இந்த பரிசுத்த ஆவியானவர்கள் வழிநடத்துதலோடு கூட இந்த நாளை அவர் ஒரு பர்பஸோடு கொடுத்திருக்கிறபடினாலே அவருடைய டிவைன் பர்பஸ் நிறைவேறும்படியாய் நம்முடைய தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சகரியா 4:6 சொல்கிறது. சகரியாவுக்கு கர்த்தரால் உண்டான வார்த்தை தான் இது. என் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ சேனைகளின் கர்த்தர் எப்படி everything will be accomplished by the spirit of the Lord. How? That's what our question today, and we are going to get the answer from the same Bible. ஸோ எப்படி கர்த்தர் பலத்தினால பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினால சகலவற்றை செய்து முடிக்கிறார் என்று பார்ப்போமானால், நம்பர் 1 இங்கே பார்க்குறோம். ஹூஆர் இது ஒரு பெரிய மலை, பெரிய பர்வதம் தடையான்னு இருக்குது. அதை பார்த்து பேசுகிற வார்த்தை தான் இது. ஹூ ஆர் யூ ஓ மவுண்டன், யூ வில் பிகம் பிளைன் லேண்ட் பிஃபோர் செர்பாபேல் என்று சொல்லி, செர்பாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ இடிந்து நொறுங்கி சமபூமி ஆவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இட் மீன்ஸ் the obstacles or the stumbling blocks for building up a church is getting demolished. அதாவது தடைகளை நொறுக்குகிற கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ பெரிய பர்வதமாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் அந்த தடையை நொறுக்குகிற கர்த்தர் தடைகளை உடைத்து நொறுக்கி பெரிய பர்வதத்தை போல இந்த தடையை கர்த்தர் சமபூமியாக்கி தேவனுடைய வேலையை செய்யும்படியாய் கர்த்தர் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்பர் 2, bring forth the top stone and shouts of grace to it என்று சொல்லி எல்லாரும் அறிக்கையிடும்படியாய் இந்த தலைக்கல்லை கொண்டு வாருங்கள். இந்த தலைக்கல் ஒவ்வொரு கல்லுக்கும் தலைக்கல்லை கொண்டு வந்து அதை கட்டுறதுக்கு வைக்க முன்னாடி இந்த கல்லுக்கு கிருபை உண்டாவதாக, தலைக்கல்லிற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி எல்லாரும் அறிக்கை செய்து அந்த கட்டுமான வேலையை ஆரம்பிக்கிறார்கள். ஸோ கர்த்தருடைய கிருபை பெருகும்படியாய் இங்கு ஜனங்கள் கிருபைக்காக கர்த்தரை நோக்கி வாஞ்சித்து கதறுகிற வேளையிலே அந்த கட்டுமான பணிக்கு தேவனுடைய வேலையை தொடர்ந்து செய்வதற்கு கிருபைகளை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கிறார். நம்பர் 3, ஹவு ஆல் த திங்ஸ் வில் அக்காம்ப்ளிஷ் பை அவர் லார்ட் ஸ்பிரிட். ஆவினாலே எப்படி எல்லாமே நடக்குது என்பதை தான் பார்க்கிறோம். ஸோ நம்பர் 3, Zerubbabel laid the foundation of this temple and his hands himself should arise and his hand himself build this church and finish it up அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதாவது யாருடைய கரங்கள் அந்த அஸ்திபாரம் போட்டதோ, அஸ்திபாரம் போட்ட கரங்களே தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்க முடியாத அந்த பலத்தையும் சத்துவத்தையும் தைரியத்தையும் சகல அனுகூலமான சூழ்நிலைகளையும் கர்த்தரை உண்டாக்கி தருகிறார். ஸோ அஸ்திபாரம் போட்ட கர்த்தர் அதை முடிக்கவும் கிருபை தந்து பலன் தந்து நடத்துவார். ஸோ ஆரம்பித்த கிரியை அப்படியே பாதியிலே விட்டுட்டு போயிட மாட்டார். அதை ஃபினிஷிங் வெல் என்று சொல்லத்தக்கதாய் வாட் எவர் செருபாபேல் ஸ்டார்டட் டு பில்ட் அ சர்ச், build a temple, his hands himself build that church and finish it up என்று சொல்லத்தக்கதாய் ஒரு காரியத்தை ஆரம்பித்த தேவன் அதை முடிவு நல்லதாய் அற்புதமாய் அதிசயமாய் முடிக்கும்படியாய் அவருடைய கரங்களே அஸ்திபாரம் போட்ட கரங்களே அதை முடிக்கும்படியாக கர்த்தர் செயல்படுகிறார். நம்பர் 4, whoever has despised the day of small things but the end will be abundance and rejoice. ஸோ அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுபவன் யார்? ஆனால் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமும் சந்தோஷமான கம்பீர சத்தமாய் முடிய பண்ணும்படியாய் கர்த்தர் அங்கு ஆரம்பத்தை அற்பமாய் தோன்றினாலும் முடிவை சம்பூர்ணமாய் மகிழ்ச்சியோடு முடிக்கும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 5, 2 anointed ones stand by the Lord of the whole earth
ஸோ 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பட்சத்திலே நிற்கிறார்கள். இது எதை காட்டுகிறது என்று பார்ப்போமானால் ஜெபத்தை காட்டுகிறது. ஸோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஜெபிக்க 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 ஆலயம் தானாகவே அதன் ஸ்தானத்திலே கட்டி எழுப்பப்பட்டு அதனுடைய முடிவு மகிமையாய் தேவ ஆலயம் உயர்த்தப்பட்டு முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும்படியாக கர்த்தர் செயல்படுகிறார். ஸோ இது எல்லாமே தேவனுடைய காரியமாக இருக்கிறபடினாலே தேவனுடைய ஆவியானவர் அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கொண்டு யாருடைய கரம் தொடங்கினதோ அதையே அவருடைய கரமை முடிக்கும்படியாய் கர்த்தர் அற்புதமாய் அதிசயமாய் ஆச்சரியமாய் காரியங்களை நல்ல நிறைவாய் சந்தோஷமாய் கம்ப்ளீட் பண்ணும்படியாக செயல்படுகிறார். ஸோ கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையும் நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய வேலை வருமானங்கள் பிஸ்னஸ் வருமானங்கள் ஊழியத்தின் ஆத்தும அறுவடை பணியிலே நாம் இடத்தை வாங்குவதோ சபையை கட்டுவதோ வாட் எவர் இட் மே பி everything will be accomplished according to the God's higher plans on us and our descendants, and it will finishing up well by the Lord, and whom it was started by the help of them in themselves it will be finished up well done என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தரே செயல்பட்டு முடிப்பார். ஆகவே கர்த்தர் தொடங்கினதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகவே கர்த்தருடைய நாமம் கண்டிப்பாக மகிமைப்படும். God bless you all. Amen.